சத்தியமூர்த்தி பவனுக்கு தமிழ் தேசிய பேரவையினுடைய சகோதரர்களோடு இன்று வந்திருக்கிறார். அவர்களை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு ஒரு நல்லெண்ண அடிப்படையிலும் ஒரு சகோதரத்துவ மாண்போடும் அவர்கள் இங்கு வந்திருக்காங்க. அவர்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக நானும் அருமை சகோதரர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய பொருளாளர் அருமை விஜய் வசந்த் அவர்களும் மற்றும் எங்களுக்கு முன்னாலே உரையாற்றிய செய்தி தொடர்பாளர் கோபண்ணா அவர்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளும் அவர்களோடு கலந்துரையாடினோம். இலங்கையினுடைய இன்றைய நிலை பற்றியும் அதனுடைய பொருளாதார நிலை பற்றியும் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைமை பற்றியும் தமிழர்களுடைய வடகிழக்கு வட மாகாணங்களுடைய அரசியல் பற்றியும் அவர்களுடைய அதிகாரங்களை பற்றியும் கிழக்கினுடைய அரசியல் பற்றியும் அவர்களுடைய அதிகாரங்களை பற்றியும் பேசியிருப்போம். அவர்களுடைய சில முக்கியமான பார்வைகளை உள்வாங்கியிருக்கிறோம். நம்மை பொறுத்த மட்டும் இலங்கையில் அதுவும் தமிழர் பகுதியில் வாழ்கின்ற நம் தமிழக சகோதரர்களுக்கு தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உடன் இருக்கும். அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய நலன், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அதிகாரம், அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி, அவர்களுடைய மண், அதற்கான அதிகாரம், இதை பற்றிய சிந்தனை மிக தெளிவாக இருக்கிறது. இதை பற்றி விவாதித்தோம். என்னை பொறுத்த மட்டும் இதுக்கு மேலே நான் பேசுகிறது சரியா இருக்காது. அருமைக்குரிய சகோதரர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை உங்களிடம் அவருடைய இந்த பயணத்தை பற்றிய கருத்துக்களை தெரிவிப்பார். சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே நாங்கள் இந்த விஜயத்திலே தமிழ்நாட்டு மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைத்துவத்தை சந்திக்கிறதுக்கு கிடைத்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் இதுக்கு முன்பதாக போன வருஷம் டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்த பொழுது நாங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைத்துவத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன் தமிழகத்துக்கு வெளியில இருந்த காரணத்தினாலே நாங்கள் வந்திருந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் சந்திக்க முடியவில்லை. அது ஒரு பாரிய குறையாக இருந்தது. அந்த வகையில் இந்த சந்திப்பு ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக சொன்னால் இன்றைக்கு போர் முடிவடைந்து இலங்கையிலே போர் முடிவடைந்து 17 வருஷம் கழிந்து விட்டன. ஆனால் அந்த 17 வருஷத்திலே தமிழ் மக்களுடைய வடகிழக்கு பிராந்தியத்திலே தமிழ் மக்களுடைய அடையாளம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. போர் நடைபெற்ற கால பகுதியில் உயிர்கள் அளிக்கப்பட்டன. ஆனால் இப்பொழுது வடகிழக்கிலே தமிழர் தாயக நிலப்பரப்பில் தமிழ் மக்களுடைய இருப்பு, எங்களுடைய அடையாளம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எங்களுடைய கலாச்சார மையங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு சிங்கள பௌத்தமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குடியேற்றங்கள் ஊடாக எங்களுடைய தாயக நிலப்பரப்பில் சனத்தொகை மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, சிங்களமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு உயிர் அளிக்கப்படாவிட்டாலும் கூட எங்களுடைய இருப்பு அளித்து கொண்டு இருக்கிறது பலருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கு. அந்த வகையில் நாங்கள் இந்தியாவுக்கு கட்டாயம் வரவோணும், அதுவும் தமிழ்நாட்டுக்கு வரவோணும். தமிழ்நாட்டுக்கு எங்களுடைய பிரச்சனைகளே இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு நாங்கள் தெளிவாக எடுத்து கூற வேணும். ஏனென்றால் இங்கே 8 கோடி தமிழ் மக்கள் இருக்கின்ற ஒரு இடத்துல, வெறுமனே ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் 8 கோடி தமிழ் மக்கள் இருக்கின்ற ஒரு நிலையிலே இலங்கை தீவில் இருக்கக்கூடிய வடகிழக்கில் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இன்றைக்கு அனாதைகளாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தொடரவிடக்கூடாது. அந்த நிலைமை இருக்கிறதால எங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் தலைமைக்கும் இடையிலே ஒரு இறுக்கமான ஒரு புரிந்துணர்வும் உறவும்
போருக்கு பின்னைய காலப்பகுதியில் வந்து நாங்கள் அதை சரியான வகையிலே மெயின்டைன் பண்ணுவதற்கு தவறிவிட்டதால இன்றைக்கு பாதிப்படைகிறது வந்து முழுக்க வந்து ஈழத்தமிழர்கள். இதை உணர்ந்து நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். குறிப்பாக சொன்னால் வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் முற்றுமுழுதாக பூர்த்தி செய்யப்பட வேணும் என்ற அடிப்படையிலே அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. ஆனால் இலங்கை அரசு கட்டித்தனமாக அந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திருந்த பேரில் நிறைவேற்றின 13ஆம் திருத்தத்தை ஒற்றையாட்சி முறைக்குள்ளே, அதாவது ஒரு யூனிட்டரி ஸ்டேட் என்ற கேரக்டருக்குள்ளே போய் இருக்கினதாலேயும் இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றம் அந்த யூனிட்டரி ஸ்டேட் தொடர்பாக வழங்கியிருக்கின்ற வியாக்கியானங்கள் வந்து ஒரு மிகவும் இறுக்கமான இருக்கிறதால நாங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு கீழே தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டிய அந்த உரிமைகளை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தலைவர் அவர்களுக்கும் காங்கிரசுடைய மூத்த உறுப்பினர்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொண்டது என்னென்றால், உண்மையில காங்கிரஸ் கட்சிக்கு வந்து மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் விட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காக செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த உரிமைகளை நாங்கள் அனுபவிப்பதாக இருந்தால் இலங்கையுடைய அரசியல் கட்டமைப்பு வந்து ஒரு யூனிட்டரி ஸ்டேட், அதாவது ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருந்து ஒரு சமஷ்டி கட்டமைப்பு, கூட்டாட்சி கட்டமைப்புக்கு மாற்றப்பட்டே ஆகும். அந்த விடயத்தை நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய தலைவர்களிடம் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். எங்களை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் கட்சிக்கு இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி ஒரு இன்றைக்கு தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற அநியாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வந்து அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் அவசியம் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த சந்திப்பை நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கு தலைவர் அவர்களும் காங்கிரசுடைய மாநில தலைமைத்துவம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்கள் முதற்கால் நன்றி சொல்ல விரும்புகின்றோம். மேலதிகமாக நாங்கள் 3 விடயங்களை வலியுறுத்தியிருக்கின்றோம். பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக போர்க்காலத்தில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று அத்தியாவசியம் என்ற விஷயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். இன்றைக்கு பல சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. செம்மணி போன்ற பிரதேசத்திலே, யாழ்ப்பாணத்திலே 427 உடல்கள் கொண்ட ஒரு மாஸ் கிரேவ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த சாட்சியங்கள் அனைத்துமே வந்து ஸ்ரீலங்காவுடைய கட்டுப்பாட்டிலே, ஸ்ரீலங்காவுடைய அரசியல் கட்டுப்பாட்டிலே சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து. என்னென்றால் அந்த குற்றத்தை செய்த தரப்பட்டே வந்து நீங்கள் விசாரிக்க சொல்லி கேட்பது வந்து எந்தளவு தூரத்துக்கு நீதியை வழங்கும் என்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை மட்டும்தான் அந்த சாட்சியங்களை பாதுகாப்பதற்கு வாய்ப்பை வழங்கும். அந்த வகையிலே தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சிகளும் ஏகமனதாக இந்த விடயங்களை வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதுக்கு மேலதிகமாக வந்து மீனவர்களுடைய பிரச்சனையும் நாங்கள் கதைச்சிருக்கின்றோம். அதே போன்று அகதிகளுடைய ஈழத்தமிழர்களுடைய அகதிகள் இங்கு பல தசாப்தங்களாக தங்களுடைய சொந்த நாடாக வந்து இன்றைக்கு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையிலே அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களையும் கையாளுறதுக்கு உரிய தரப்புகளுக்கு வந்து அந்த அழுத்தங்களையும் கொடுத்து உதவி செய்யுமாறும் நாங்கள் கேட்டிருந்தோம். அதிமுக, திமுக, பாஜக மூன்று கட்சிகளும் நீங்க ஆளுநர் போய் சமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் விஜயபுர நடக்குது, தாவேக்கால செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் புகார் தெரிவிச்சிருக்காங்க. கூட்டணி கட்சியா ஆளுநர் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காரா? இல்ல ஆளுநர் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காரான்னு தெரியல. வரிசையாக கூட்டணி கட்சிகளை பார்க்கறதுக்கு தான் மற்ற கட்சிகள் வந்து பார்ப்பாங்க. இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும். ஆளுநர் கூட்டணி பேசுகிற வேலையில் ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிறத. குதிரை பேரம் என்பதற்கு என்ன மீனிங்கிறத கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கட்டும். குதிரை பேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா 234 பேர்ல யாராவது ஒரு நபருக்கு பணம் கொடுப்பதற்கான சாட்சி கொடுத்து இருந்தா அது பேர் தான் குதிரை பேரம். 233 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல ஒருத்தராவது வந்து முன் வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.
அப்படி யாராவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற பார்க்கணும். அதனால் என்னை பொறுத்த மட்டும் இது வினோதமாக இருக்கிறது. இந்த செய்தி விபரீதமாகிவிடக்கூடாது என்பதுதான் ஒரே கருத்தாக இருக்கு. சரியா? நாகர்கோவிலுடைய திமுக அவர்கிட்ட தாவேகா பேரம் பேசினதாவோ அமைச்சர் பதவி தரன்னு சொன்னதாவோ இந்த மாதிரி எங்க எம்எல்ஏ பேசிட்டாங்க. திமுக அதை தான் அவருக்கான ஆதாரங்களை அவர் கொடுக்கணும். யார் பேசினாங்கிற ஆதாரத்தை கொடுக்கணும். அதற்கான தொலைபேசி அழைப்புகளை கொடுக்கணும். உண்மையிலேயே ஆதாரங்களை கொடுக்கணும். சும்மா நேற்று திருச்செந்தூரில் பொய் சொன்னாப்ப மீண்டும் இப்படிப்பட்ட பொய்களை சொல்லக்கூடாது. ஆதாரம் இல்லாத பொய்கள் வெறும் அலிகேஷனாக தான் இருக்கு. சரியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாத் அவர்கள் கலந்துட்டு அந்த மாரத்தான் போட்டியில தொடர்பாக என்ன நடந்துச்சு அவர் விளக்கம் கொடுத்தாலுமே தொடர்ந்து பாஜக வந்து இந்த ஆளுநர் புகார் சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த மட்டும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் எப்படி உயர்கல்வித்துறை அமைச்சராக முடியும்? தமிழ்நாட்டினுடைய அரசியலில் செழியனுக்கு அப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சராக திரு விஸ்வநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டதில் ஆர்எஸ்எஸ் உண்மையிலேயே ஆடி போயிருந்துச்சு. ஏனென்றால் உயர்கல்வித்துறையில் தான் மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடுருவல் இருக்க கவர்னருடைய துணையோடு இருப்பதற்கான முயற்சிகளை செய்தார்கள். அதனால கேசவமூர்த்தி அவர்களுடைய அவர் கொடுத்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்குற வேலையை அண்ணன் நயினார் நாகேந்திரன் செஞ்சிருக்காரு. படிச்சு பார்த்தாரான்னு தெரியல. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு இதுவரைக்கும் திரு விஸ்வநாதனை பற்றி எந்த ஒரு குற்றச்சாட்டும் வந்ததில்லை. அவருடைய வாழ்வில் அவர் பொது வாழ்வில் ஏறக்குறைய 35 வருஷமா இருக்காரு. இதனால் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் சந்திக்காதவரை பற்றி இப்படி அபாண்ட பழி போடுவதும், மஞ்சளை பார்த்தோன்னே மஞ்சகாமால வந்தவங்களுக்கு எல்லாமே மஞ்சளா தெரிகிறது மாதிரி பாஜகவினுடைய இந்த பார்வை இருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். அவரை விடுங்க, பாவம் அண்ணாச்சி கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தாரு, அதனால விடுங்க. அனைத்து கட்சிகளையும் பாக்குறாங்க. எல்லா கட்சிகளையும் இதுல ஒன்றும் எந்த ஒரு அரசியலும் கிடையாது. அவர்கள் தோழர்கள் வந்து தமிழ் தேசிய மேலுடைய தோழர்கள், திமுகவுடைய நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. அண்ணன் பிசிகா அவருடைய தலைவர் அண்ணன் திருமாவர்களையும் சந்திச்சிருக்காங்க. இடதுசாரிகளையும் இந்திய கம்யூனிஸ்டையும் சந்திச்சிருக்காங்க. அதனால அனைத்து கட்சிகளையும் சந்திப்பதற்காக 6ஆம் தேதி வரைக்கும் இருக்காங்க நினைக்கிறீங்க. அதுக்காக எந்த கட்சியெல்லாம் நேரம் தலைவர்களுக்கு நேரம் கொடுக்குறாங்களோ அப்படி பேசுறாங்க. அது அவங்க பேசுறது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வச்சிருக்கிறோம். தூதர மட்டத்திலையும் வந்து அங்கே வருகின்ற அமைச்சர்கள் மேலோடையும் நாங்கள் வச்சிருக்கோம். நாங்கள் தமிழ்நாட்டை தான் குறிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து இல்லை, அது நாங்கள் பேசிக்கிறோம். அது என்னடா எங்களை பொறுத்த மட்டும் அவர்கள் சொன்ன உண்மைகள் மிகவும் உதவியாக இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்களாக எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் பார்த்த பார்வையில் இருந்து எப்படி வந்து அரசியல் சட்டத்தினுடைய எப்படி ஒரு அண்டை நாட்டில் என்ன நடக்கிறத பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பொறுத்தவரை நாங்கள் பேச வேண்டிய இடங்களில் பேசி உண்மையாக இலங்கை தமிழர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய சகோதரர்களுக்கு உண்மையான அதிகாரம் வருவதற்கு, உண்மையான வெறும் லெட்டரில் மட்டும் இருக்காத கான்ஸ்டிடியூஷன் அப்படி அரசியலமைப்புப்படி வெறும் ஒரு புதுச்சேரிக்கு கிடைத்திருக்க அதிகாரங்கள் கூட கிடைக்காத நிலை இப்பொழுது வடக்கு மாகாணத்திற்கு இருக்கிறது. எல்லாத்திற்கும் அதிகார மையங்களிடம் கேட்க வேண்டியது இருக்கு. மக்களுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும், அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இருந்தது.
அதற்கு காங்கிரஸ் எம்பிக்கள் போய் நீங்க வலியுறுத்தலாம். எங்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய கோரிக்கைகள் ரொம்ப சீரியஸான கோரிக்கை, மிகவும் முக்கியமான கோரிக்கை. அதை பற்றி என்ன பேசணுமோ அதை பாராளுமன்றத்திலும் அதிகார மையத்திலும் பேசணும். எங்களை பொறுத்த மட்டும் அங்கு நடந்தது இலங்கை தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகளை நம்ம மறந்துட முடியாது. அதை பொறுத்த மட்டும் அங்கு இருக்கின்ற அப்பொழுது அதிகாரத்தில் இருந்தவர்கள் செய்த அந்த அநியாயங்களை நியாயமான முறையில் நீதி வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக. இலங்கை அரசுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் காங்கிரஸ் அரசுக்கும் திமுக அரசுக்கும் 2 பேரும் பவர்ல பேசுவது தான் அங்க ஜனதை நடந்தது அப்படின்ற குற்றச்சாட்டு. அது பொய் பிரச்சாரம். பொய் பிரச்சாரம். நம்மை பொறுத்த மட்டும் நம்மளோட ஒரு அண்டை நாடத்தில் இருக்கும்போது எவ்வளவு அவர்களோடு நம்ம உறவுல இருக்கோம், அவர்களுக்காக எப்படி குரல் ஜனநாயகபூர்வமான குரல் கொடுக்க முடியுங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க முடியுங்க. ஒழிய ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் என்ன நடக்கிறது, அந்த நாட்டினுடைய பிரச்சனைகள் என்ன நடக்கிறது என்பதை நம்ம எவ்வளவு தூரத்திலிருந்து பார்க்கணுங்கிறத அறிந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி. அதனால எங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய பொறுப்பு தெரியும். வீண் பழியை சுமக்கிறது எங்களுடைய பழக்கமா போச்சு. ஆனா எங்களை பொறுத்த மட்டும் நம்முடைய சகோதரர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். நம்முடைய சகோதரர்கள் உண்மையான அதிகாரத்தோடு தங்களுடைய மண்ணிலே வாழ வேண்டும் என்று உண்மையாக நினைப்பதால் தான் ராஜீவ்காந்தி அவர்கள் அங்கு சென்றார். ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அப்ப இருந்த அதிகார மையங்கள், இலங்கையில் இருந்த அதிகார மையங்கள் வேறு விதமாக அரசியல் செய்தனுடைய விளைவாக உண்மையான அதிகாரம் தமிழர்களுக்கு கிடைக்காமல் போயிடுச்சு. வெறும் லெட்டர்ல இருந்துச்சு, ஸ்பிரிட்ல இல்லாம போயிடுச்சு அந்த அதிகாரம். பாஜக அவங்க பெருமையா அதை உரைக்க வராங்க. இந்த நேரத்தில் இப்ப இருக்கிற மீனவர்கள் பற்றி என்ன மாதிரி கையாள ரொம்ப முக்கியமான புரிஞ்சுக்க வேண்டியது, இது ஒன்றும் காங்கிரஸ் பிஜேபின்னு பார்க்கக்கூடாது. நீங்க இது என்ன, அதுக்கு பாஜகவுடைய பழக்கம். அவர்கள் பார்க்கிற பார்வை என்பது தான். நாங்க பார்க்கறது அங்க இருக்கிறது தமிழ் சகோதரர்கள், இங்கேயும் நம்ம தமிழக மீனவர்கள் 2 பேருக்குமே தங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது. ஆனா இலங்கை கடற்படைங்கிறது ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. இலங்கை கடற்படையினுடைய நடவடிக்கைகளை பற்றி அந்த நடவடிக்கைகளை கண்ட்ரோலா கொண்டு வரணுங்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து இந்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும். இந்தியாவுடைய கடற்படை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலை. அது காலப்போக்கில் நம்ம பொறுத்த மட்டும் எந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிட்டு வருது. ஆனா திடீர்னு அதுதான் சொல்றேன். இது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வச்சு பேச முடியாது. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இலங்கை அவர்கள் சகோதரர்கள் வந்திருப்பது என்னன்னா தமிழர்களுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்டது, தமிழர்களுடைய அங்கிருக்கின்ற சூழ்நிலை சம்பந்தப்பட்டது. நம்ம நம்முடைய மீனவர்களுடைய பிரச்சனையும் அங்கு தமிழ் மீனவர்கள் தான் இருக்காங்க. அங்க இருக்க மீனவர்களும் தமிழ் மீனவர்கள் தான். அதனால நம்ம கடற்படையினுடைய நடவடிக்கைகளை பத்தி நம்ம பேசணும். இது டீப் ட்ரோலிங் பத்தி நீங்க பேசுறது என்னன்னா அது ஒரு தனி கதை. ஒரு நாளைக்கு தனியா பேசுவோம்.